முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து பாலாறு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு கட்டியிருக்கும் தடுப்பணையை வைகோ இன்று காலை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விதிமுறைகளை மீறி பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு 22 இடங்களில் அணை கட்டுவதாக குற்றம் சாட்டினார். வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதியின்றி பாதிக்கப்படும் என்பதால் ஆந்திர அரசுடன் பேசி பாலாற்றில் உயர்த்தப்பட்டுள்ள தடுப்பணையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ கேட்டுக்கொண்டார். பாலாறு, காவிரி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது கட்சிகளினுடைய பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டியது. இந்த பிரச்சனை குறித்தும் அதை போலவே காவிரிக்கு குறுக்கே 2 அணைகளை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முடிவெடுத்து அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. நிதியும் பூர்வாங்கமாக நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகளோடு அவர்கள் பிரதமரை தமிழக முதலமைச்சர் சந்தித்து எவ்வளவு பெரிய பாதகம் தமிழகத்துக்கு ஏற்படும் என்பதை வலியுறுத்தி இதிலே தமிழகத்தினுடைய உரிமையையும் நீதியையும் நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் வலியுறுத்துகிறேன்.